ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 ஓஎஸ்ஐ எப்படி போகிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா விண்டோஸ் 10 ஓஎஸ், அப்புறம் ரூபஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அப்புறம் ஒரு பென்ட்ரைவ். ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரூபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரூபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணி தரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் கமெண்ட் மட்டும் போய் பூட் பண்ண தேவையில்ல. ஸோ அதில் போய் உங்களோட விண்டோஸ் டவுன்லோட் ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் ஃபைலை அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு ஜிபிடியா எம்பிஆரா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பார்ட்டிஷன் ஸ்கீம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா விண்டோஸில் போய் ரைட் கிளிக் அழுத்தி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எல்லா டிஸ்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்க் இன்ஃபர்மேஷனில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நிறைய டேப் இருக்கும். உங்கள் ஹார்ட் டிஸ்கோட எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தான் இருக்கும். உங்கள் ஹார்ட் டிஸ்க் என்ன வெர்ஷன், என்ன கம்பெனி, என்ன மேனுஃபேக்சர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் பார்ட்டிஷன் ஸ்கீம் இந்த வால்யூம்ங்கிற டேபு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டைப் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல மாஸ்டர் பூட் ரெக்கார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாஸ்டர் பூட் எம்பிஆர், ஸோ நான் ஜிபிடின்னு இருந்துச்சு, ஸோ நான் எம்பிஆர்னு மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜிபிடி இருந்தால் ஜிபிடின்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ இது உங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணி ஓஎஸ் ஃபைல் காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணணும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ண போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஒன்றா ஃபுல்லாக ரைட் ஆகி முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் விண்டோஸ் சி நீங்கள் எந்த இடத்துல ஓஎஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அந்த ட்ரைவ் எத்தனை ஜிபின்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. ஸோ நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ ரெக்கார்டிங் மூட்லேருந்து கேமரா மூடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ பேட் குவாலிட்டிக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட பூட் மெனுக்கு போகணும் ரீஸ்டார்ட் ஆனோடனே. ஸோ அதுக்கு சில மெத்தட் இருக்குது. என்னோடய கம்ப்யூட்டரில் F11 அழுத்துறோம்னா ஸோ பூட் மெனுக்கு போகும். F12 கவர்மெண்ட் லேப்டாப்பில் F12 இருக்குது, இப்போ கொடுத்த கடைசி 2 வெர்ஷனும். ஸோ உங்களுக்கு லேப்டாப் என்னங்கிறது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பூட் மெனுக்கு எப்படி போகிறது உங்கள் லேப்டாப் பேரை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆன் ஆகும்போது நீங்கள் இந்த பட்டன் அழுத்தணும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அழுத்தினோன்னு பூட் மேனேஜருக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல சாட்டா HDD யூஎஸ்பி HDDன்னு இருக்குது பாருங்கள். சாட்டா HDDங்கிறது உங்கள் ஹார்ட் டிஸ்க், யூஎஸ்பி HDDங்கிறது நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ். ஸோ அதை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் மீடியா ரன் ஆகும். ஸோ இப்போ ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இது விண்டோஸ்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ இன்ஸ்டாலேஷன் மீடியா ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுங்க. லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பொதுவாக 64 பிட்டா 32 பிட்டான்னு கேட்கும். எனக்கு 3 64 பிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு விண்டோஸ் வெர்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் 64 பிட்டா 32 பிட்டான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 64 பிட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 64 பிட்டில் சில ப்ராசஸ்லாம் ரன் ஆகும், 32 பிட்டும் ரன் ஆகும். ஸோ 64 பிட்டில் ரன் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் 64 பிட்டை சூஸ் பண்ணுங்கள். 64 பிட்டில் 32 பிட்டில் 4 ஜிபிக்கு மேலே சப்போர்ட் ஆகும், 64 பிட்டில் சப்போர்ட் ஆகும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கஸ்டம் செட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் ட்ரைவ்ஸில் வரும். அதில் நான் பார்க்க சொன்னேன்ல விண்டோஸ் சி என்ன ட்ரைவ்னு. ஸோ அந்த ட்ரைவ் எத்தனை ஜிபி, 99 ஜிபி இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு அதை ஃபார்மேட் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ட்ரைவ்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃபார்மேட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எதில் ஓஎஸ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஃபைல்ஸாக இன்ஸ்டால் ஆகும். நான் இது கொஞ்சம் லேட்டாகும், ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணோன்னே ஃபினிஷிங் அப் இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஆகிடுச்சு. ஆனோடனே இங்கே ரீஸ்டார்ட் கேட்கும், இல்லைனா 10 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப ஓஎஸ்குள்ளே பூட் ஆகி போகும்.
இப்போ வந்து உங்களோட நார்மல் இன்ஸ்டாலேஷன் வந்து செட் ஆகுது. உங்கள் ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் அந்த காப்பி பண்ண ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரீஜன் கேட்குது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க கேட்குது. நீங்கள் யூஎஸ் கொடுத்துக்கோங்க, எது வேணாலும் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். நான் இந்தியா இல்லை யூஎஸ் கொடுத்துக்குவேன் எப்போயுமே, ஏன்னா இங்கிலீஷில் இருக்கப்போ. ஸோ கீபோர்ட் லைட் வந்து யூஎஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாமே யூஸ் தான் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ண கேட்கும். ஸோ நெட்வொர்க்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. உங்களுக்கு வேணுன்னா பண்ணிக்கோங்க, வேணும்னா டோன்ட் இன்டர்நெட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக இதை செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி புரியுறதுக்கு. ஸோ நீங்கள் உள்ளே போய் கூட அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிசி நேமை கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நேம், யார் நேம் வேணாலும் கொடுங்க. நான் வந்து என்னோடய நேம் கொடுக்குறேன், என்னோடய நிக் நேம் கொடுக்குறேன். ஸோ அப்புறம் வந்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க, மறுபடியும் பாஸ்வேர்டு போடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கும், அதை நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். நான் வந்து 3த்துக்குமே என்னென்ன கேள்வின்னு கொடுத்து அதுக்கான ஆன்சரை என்ட்ரு பண்ணுவேன். ஸோ பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அந்த கேள்வி கேட்கும், அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு போயிடும். ஸோ லோட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டிக்ளைன் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அக்செப்ட் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓஎஸ்குள்ளே போயிடும். பாருங்களேன். ஸோ இப்போ வந்து உங்களோட ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ்குள்ளே போயிடும். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த லோட் ஸ்கிப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சில ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், அப்போ தான் ஓஎஸ் நல்லாயிருக்கும். சில கிராஃபிக்ஸ் ட்ரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.